இங்கே மார்க்கெட்டை பொறுத்தவரை இங்கே 2 பேர்த்துக்கு தான் போட்டி. ஆப்ஷன் செல்லருக்கு எங்கெல்லாம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கோ அது எக்ஸ்பைரியில் 0 ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டால செல்லர்ஸும் உள்ளே இருப்பாங்க. நிறைய பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கும்போது ஒரு பிக் பிளேயர்ஸ்ன்னு தான் நினைப்பாங்க. வந்து ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ், இந்த ப்ரீமியம் டேட்டாவை வேற ஸ்டைலில் 2 பேருமே அனலைஸ் பண்ணுமா? ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். சார்ட் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்றீங்களா? அப்ப மார்க்கெட்டோட பாதி கதையை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் பிரைஸ் மட்டும் பாக்குறது இல்ல, அதோட சேர்த்து ஆப்ஷன் பிரீமியத்தையும் பாக்குறாங்க. சோ ஆப்ஷன் பிரீமியம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், மார்க்கெட்ல டைரக்ஷன், சென்டிமெண்ட் இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கோவையை சேர்ந்த ஃபுல் டைம் ட்ரேடர் சந்தோஷ். நம்ம சாரை வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ முதல்ல வந்து இந்த ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னா என்ன சார்? இப்போ வந்து பல ட்ரேடர்ஸ் வந்து சார்ட் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வந்து இதை அனலைஸ் பண்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதை பத்தி சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது ப்ரீமியம். இங்கே நமக்கு வந்துட்டு என்எஸ்சியோட இம்பேக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கால்குலேஷன்ஸ், இதை தான் ஆப்ஷன் கிரீக்ஸ் கால்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இதில் ப்ரீ டிட்டர்மைண்டாகவே நமக்கு வந்துட்டு உள்ள ப்ரீமியத்தை ஒரு பேஸ் கால்குலேஷன் படி தான். ஸோ அதனால வந்து இதுக்குள்ளே இருக்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு பிரிப்பாங்க. அப்போது இந்த எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ நமக்கு 0 ஆகணும். இதோட கான்செப்ட் எப்போ அப்படின்னா எக்ஸ்பைரியில். அப்போ அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அது 0 ஆகிறதுனால அந்த ப்ரீமியத்தில் இருக்கிற டிகே, அந்த எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி 0 ஆகுது அப்படிங்கிறத இங்கே இருக்கிற கேம். அப்போது இங்கே ஒரு விஷன் அப்படின்னா எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுக்கணும். அதனால் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஓகே சார். இப்போ ஆப்ஷன் ப்ரீமியத்தோட மூமெண்ட்டை வச்சு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இங்கே மார்க்கெட்டோட மூமெண்ட் அப்படின்னா நம்ம வந்து 3 வகையாக பிரிச்சுக்கலாங்க. ஒன் சைடு மூமெண்ட், சைடுவே மூமெண்ட், வால்டைல் மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இந்த ஒன் சைடு மூமெண்ட் அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப் சைட்னா அப் சைடே போயிட்டு இருக்கும், டவுன் சைட்னா டவுன் சைடே, அதாவது எந்த வால்டிலிட்டி இல்லாமல் நமக்கு ஒரே சைடாக போயிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு பெருசாக நமக்கு யாருக்கும் வந்துட்டு இதில் பிகினர், அட்வான்ஸ்ட் அந்த மாதிரி ட்ரேடர்ஸ்னு இல்லை, யாராக இருந்தாலும் வந்து மார்க்கெட் எந்த வேலை போகுதோ அந்த சைடு ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஃபெயிலியர்ஸ் வராது, ஸ்டாப் லாஸஸ் வந்து அதிகமாக ஹண்ட் ஆகாது. இந்த சைடுவே மார்க்கெட்டும் வால்டைல் மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணுவாங்க. இந்த சைடுவே மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர் வந்துட்டு இங்கே ட்ரேடை அவாய்ட் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே போதும் அவங்க கேபிட்டலை காப்பாற்றிக்கலாம். ஏன்னா இங்கே தான் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி அந்த ப்ரீமியம் டிகே வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் டிகே அதிகமாக இருக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு அங்கே வேலையே இல்லை. ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணோம்னா டிகே ஆகாத மார்க்கெட்டில் தான் நிறைய பையர்ஸ் வந்து ஆவரேஜ் ட்ரேட் அந்த மாதிரி பண்ணி நிறைய லாஸ் பண்ணுவாங்க. இந்த வால்டைல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியாஸ் என்னவா இருக்கும்னா மார்க்கெட் மேலே போனது உடனே கீழே வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கும்போது உடனே மார்க்கெட் மேலே வரும், ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த வால்டைல் மார்க்கெட்டில் சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட் மேலே போகும்போது புட் ஆப்ஷன்ஸை லோவில் பை பண்ணுறவங்களும், மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கும்போது கால் ஆப்ஷன்ஸை லோவில் பை பண்ணுறவங்களும் ஜெயிச்சிடுவாங்க. ஸோ ட்ரெண்ட் மொமெண்டம் நம்ம கேட்சப் பண்ணுறவங்க இது ஒன் சைட் மார்க்கெட் ஆர் வால்டைல் மார்க்கெட், சைட்வே மார்க்கெட்னு மார்க்கெட்டை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை தெரிஞ்சாலே இந்த மொமெண்டமை கேட்சப் பண்ணலாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து ப்ரீமியம் வந்து அதிகரிக்கிறதுனால மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படின்னு அர்த்தமா, இல்லை அதுக்கு வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார்? இங்கே வந்துட்டு பொதுவாகவே ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருந்தால் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீமியத்தில் இருக்கிற பொருள் வந்துட்டு நம்ம சைக்காலஜிக்கல் படி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு பதிலாக 15 ரூபாய்க்கு ட்ரேட் நடக்குது அப்படின்னா அது டிமாண்ட் இல்லை பொருள். அப்போ அந்த பொருளோட விலை அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறது சாதாரணமான ஒன்று தான். அப்போ அதற்குண்டான இன்டென்ட் உள்ள மார்க்கெட்டில் இருக்கா? இப்போ டிமாண்ட் உள்ள மார்க்கெட் என்ன ஆகணும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகணும் மொழியில், டிக்ரீஸ் ஆகக்கூடாது. அப்போது ஆர்டிஃபிஷியலாக மார்க்கெட்டுக்குள்ள டிமாண்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இங்கே ஆப்ஷன் ட்ரேடர் நம்ம பையர் அண்ட் செல்லர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிமாண்ட் இருக்கிற பொருள் விலை ஏறும் அப்படின்னு ஆப்ஷன் பையர் உள்ள போவாங்க. ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு எங்கெல்லாம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கோ அது எக்ஸ்பைரியில் 0 ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டால செல்லர்ஸும் உள்ளே இருப்பாங்க. ஸோ ப்ரீமியத்தில் இருக்கும்போது மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து அப்ரிஷியேஷன் நடக்கணும்.
ஆனால் அப்ரிசியேஷன் ஒன்று நடக்கலை அப்படின்னா அதுக்குள்ள ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள டாமினேட் பண்ண போகிறாங்க. அப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் உள்ள டாமினேட் பண்ணும்போது அங்கே ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதில் தான் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ டிமாண்ட் இருக்கிற பொருளுக்கு இந்த மாதிரி ஃபார்மேஷன் அமைஞ்சா அதை வந்து மதிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் மார்க்கெட்டில் வந்துட்டு அந்த ஹையர் ஹை உருவாகாமல் லோயர் லோ கிரியேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் தான் இருக்குது. அதனால ஆப்ஷன் செல்லர், அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கால் செல்லர் உள்ள டாமினேட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதனால் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதனால் அதுக்குண்டான இன்டென்ட் என்ன கொடுக்குறாங்க, அப்போ ப்ரீமியத்தில் இருக்கிற பொருள் விலை உயரணும். அப்போ அந்த விலை உயர்வு நடக்காமல் இருந்தாலே அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ அதனால வந்துட்டு இதை பேஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து ஆப்ஷன் பிரீமியத்தில் ஏற்படக்கூடிய அந்த சடன் சேஞ்சஸ் மூலமா வந்து ஸ்மார்ட் மணி ஆக்டிவிட்டி வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. ஆனா ஸ்மார்ட் மணி அப்படிங்கும்போது வந்துட்டு அது யாரு அப்படின்னா நிறைய பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கும்போது ஒரு பிக் பிளேயர்ஸ்ன்னு தான் நினைப்பாங்க. நம்ம வந்து சின்ன பிளேயர்ஸா இருக்கிறவங்களும் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டாப் லாஸஸ் போடுவோம். அப்போ அதிகமான பேர் எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவாங்களோ அதை ஹண்ட் பண்ணி எடுக்கிறது தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பேசிக்காக நமக்கு டேட்டாஸ் அனலைசிஸ் போகும்போது ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸோ இல்லை ப்ரீவியஸ் லோவோ ஒரு ப்ரீவியஸ் ஹையோ இல்லை வீக்லி ஹை வீக்லி லோ அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரிய போகுது. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லோவையோ இல்லைன்னா ஹையோ தான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸோ எடுத்து அந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸஸ் போட்டிருப்பாங்க. அப்போது நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோவை கட் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட் கீழே போகும்னு நினைப்போம். அப்போ கீழே போகணும் அப்படின்னா அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரணும். மார்க்கெட்டை ஹை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அங்கே பையிங் ப்ரெஷர் வரணும். இந்த ரெண்டுமே வராத பட்சத்தில் அது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் என்ன ஆகும்னா அந்த லோவை பிரேக் பண்ணிட்டு உடனே அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் அப்ரிசியேஷன் வரும். மார்க்கெட் லோ கட் பண்ணி அப்போ அந்த இடத்துல என்ன செல்லிங் ப்ரெஷர் வரல. அப்போ மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் வந்தால் கீழே போகணும். அப்போ கீழே போகிறக்கு உண்டான வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து கால் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் உடனே சடனாக அப் ட்ரெண்டாக மாறிடும். அதே மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் வரல அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சடன் ஃபால் அண்ட் சடன் அப்ரிசியேஷன் கிடைக்கும். இது செகண்ட் ஹாஃப்ல வந்து அதிகமாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மோர் அட்வான்டேஜா ட்ரேடர்ஸ்க்கு இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இந்தியா விக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இந்த இந்தியா விக்ஸை வந்துட்டு ஒரு ஃபியர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி மார்க்கெட்டோட மூமெண்டம் பேஸ் பண்ணி இந்தியா விக்ஸோட நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இதை வந்துட்டு ஒரு 15 above 15 below அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ஃபியர், இப்போ ஃபியர் எப்போ வரும், மார்க்கெட் ஒரு அன்கண்டிஷனலாக ஏதாச்சும் ஒரு எதிர்பாராமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது, ஒரு குட் நியூஸ் இருக்குது, பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிகிறது தான். அப்போ மார்க்கெட்டில் ஒரு ஃபியர் இல்லை, ஒரு நியூஸ் பேஸ்டு இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு ஹெட்ஜிங் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணி பேஸ் பண்ணுறவங்களுக்கு. அப்போ அந்த ஹெட்ஜ் பண்ணுறவங்க பயக்கணும். அதாவது ஹெட்ஜே பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இது ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் வந்து ஃபியர் இருக்கும்போது தான் ஹெட்ஜ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நம்பர்ஸ் இப்போ 15 இருந்து இந்தியா விக்ஸ் 20 25 30 அப்படி ஆகுதுன்னா சிலர்லாம் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இது மார்க்கெட் இறங்குறதுக்கு உண்டான இது கிடையாது. மார்க்கெட்டில் ஸ்பீடு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்க மார்க்கெட்டோட ரேஞ்ச் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 15 இருந்து 20 25 ஆகும்போது ஒரு நிஃப்டின்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் ஒரு 300-400 புள்ளிகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே இந்தியா விக்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கு, 20 15 10 அந்த மாதிரி டவுன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் சுருக்கமாயிட்டே இருக்கும். அப்போது ஸ்பீடு மூவ்மெண்ட்டும் கம்மியாகும், வால்டிலிட்டியும் கம்மியாகும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்தியா விக்ஸை வந்து பேஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி வந்து இந்த ப்ரீமியம் டிகே, ப்ரீமியம் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் ப்ரீமியம் அப்ரிசியேஷன் இதெல்லாம் வச்சு ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம் சார்? இப்போ இந்தியா விக்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது தான் இதோட டாபிக்கே.
இப்போது இந்தியா விக்ஸ் வந்து குறையுது அப்படின்னா அப்போ மார்க்கெட்டில் ஃபியர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தமா? அதே மாதிரி இந்தியா விக்ஸ் கம்மியாகும்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, அதாவது ஒரு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 200 இருக்குது, 200லேருந்து ஒரு 150 ஆகுது அப்படின்னா ஒரு 50 ரூபா டிகே ஆயிருக்கு. அப்போ இந்த 50 ரூபா டிகேயும் இந்தியா விக்ஸும் மைனஸில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்கும் போது ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆகிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த இடத்துல நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை போட்டு ஆப்ஷன் பையராக போகிறத கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல வாலட்டிலிட்டியும் கம்மியாகுது, ஆப்ஷன் செல்லர்ஸ் உள்ள டாமினேட் பண்ணியிருக்காங்கங்கிற இடத்துல ஆப்ஷன் பையருக்கு அங்கே இடமே இல்லை. அப்போது இந்தியா விக்ஸ் வந்து அதிகரிக்குது. இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் இப்போ 200 இருக்கிறது ஒரு 250 ஆகுதுன்னா மார்க்கெட் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் வந்துட்டு மொமெண்டம் அப்சைட் ஆர் டவுன் சைடு நல்ல வால்டிலிட்டி இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டை வந்துட்டு மொமெண்டமை ட்ரேடர்ஸாக ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்க பார்க்கணும். ஓகே சார். இப்போ வந்து ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ், இந்த ப்ரீமியம் டேட்டாவை வேற ஸ்டைலில் 2 பேருமே அனலைஸ் பண்ணுமா? ஆமாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு எது ஃபேவராக இருக்கோ அது ஆப்ஷன் பையருக்கு அன்ஃபேவராக இருக்க போகுது. அதே ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக இருக்கிறது வந்துட்டு ஆப்ஷன் செல்லருக்கு அன்ஃபேவராக இருக்க போகுது. ஏன்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 3 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று மார்க்கெட் வந்துட்டு ஏறப்போகுது, இல்லைன்னா சைட்வே போகுது, இல்லை இறங்க போகுது. இப்போ ஆப்ஷனில் கால் செல்லர்னு எடுத்துட்டா அவங்களுக்கு மார்க்கெட் மேலே மட்டும் போகாமல் இருந்தால் போதும், சைட்வேவோ அல்லது டவுன் சைடாக போனாலே நமக்கு அந்த ப்ரீமியம் டிகே உள்ளே வந்துடும். இதே புட் செல்லருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்காமல் இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு சைட்வேவோ அப்ரிசியேஷன் மார்க்கெட் அப்ரிசியேஷன் ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரீமியம் டிகே வந்து அவங்களுக்கு ஃபேவர் ஆகிடும். ஆனால் ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை மார்க்கெட் மேலேனா மேலே மட்டுமே தான் போயிட்டு இருக்கணும், அப்போ தான் ப்ரீமியம் அப்ரிசியேஷன் கிடைக்கும். அந்த ப்ரீமியம் அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்னாலே உங்களுக்கு அன்ஃபேவராக முடிஞ்சிடும். அதே மாதிரி புட்ஸ் பையருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே தான் போயிட்டே இருக்கணும். அப்போ கீழே போக மார்க்கெட் சைட்வேவோ இல்லை அப்ரிசியேஷன் ஆச்சுன்னா அவங்களுக்கு அன்ஃபேவர் ஆகிடும். அதனால ஆப்ஷன் பையரும் ஆப்ஷன் செல்லர் வேறு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அதனால இவங்க 2 பேர்த்துக்குமே ஃபேவர் திங்ஸ் பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது, அதில் என்னென்ன மாதிரியான லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது சார்? இந்த ட்ரெண்ட் எது பார்த்தாலும் சரி, இந்த ப்ரீமியத்தை பேஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இதில் ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம்னு பார்த்ததுனால அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐடிஎம்ல மட்டும்தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். அதே மாதிரி ஏடிஎம்ல, ஓடிஎம்ல வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்காது. அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லைன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாகவே இருக்கிற வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ தான் இருக்க போகுது. அப்போ இந்த மணி ஆப்ஷனில் நம்ம ஒரு டேட்டா அனலைஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதில் ஃபிக்ஸடாக மாறாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது மாறாது. அதே மாதிரி டுடே ஓப்பன் மாறாது, எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது மாறாது, எஸ்டர்டே லோங்கிறது மாறாது. அப்போ ஒரு ஐடிஎம் ஆப்ஷன் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ மார்க்கெட் ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு ஒரு 23,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 23,000 இருக்கும்போது 22,800 கால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிஎம் கால். அதே மாதிரி 23,200 புட் அப்படிங்கிறது ஒரு ஐடிஎம் புட். அப்போ மார்க்கெட் 23,000 கீழே வருது. அப்போ பார்த்தீங்கன்னா 22,800 கால் அப்படிங்கிறது அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூவை 200, ஏன்னா மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆனது 23,000. அப்போ 22,800 கால் உங்களுக்கு அந்த 200 ரூபாய்ங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூவை விட்டு கொடுக்காத வர மார்க்கெட் மீண்டும் 23,000 மேலே போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே மார்க்கெட் மேலே போறாங்க, 23,000 மேலே போறாங்க, அப்போ 23,200 புட் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வந்துட்டு 200 பாயிண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ அந்த 200 பாயிண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ அவங்க விட்டு கொடுக்காத வர மார்க்கெட் திருப்பி 23,000 கீழே வரக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த 2 பேர்த்துக்கு உண்டான போட்டி, ஏன்னா இங்க மார்க்கெட்டை பொறுத்தவரை இங்க 2 பேர்த்துக்கு தான் போட்டி, ஒன்று கால் ஆப்ஷன், ஒன்று புட் ஆப்ஷன். அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க இன்ட்ரென்சிக் வேல்யூவை கணக்கீடு பண்ணாலே போதும். அதை பேஸ் பண்ணா நமக்கு அழகா நம்ம இம்பாக்ட் புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பிகினர் ட்ரேடர் இருக்காங்க, அவங்க அந்த ப்ரீமியம் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க ட்ரேடிங் பண்றதுக்கு என்னென்ன கான்செப்ட் வந்து அவங்க கத்துக்கணும் சார்? இந்த பிகினராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யாராச்சும் ட்ரேட் பண்ணவங்கள பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா தான் உள்ளே வந்திருப்பாங்க. வந்ததுமே அவங்களுக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிகிறது என்ன அப்படின்னா வரைபடம் தான், சார்ட்டு தான் தெரியும். ரெட்டு வந்தால் புட் எடுக்கலாம், புட்டை பை பண்ணலாம். க்ரீன் கேண்டில் வந்தால் வந்துட்டு கால் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப பேசிக் என்னென்னா ஐடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன், ஏடிஎம் ஆப்ஷன் அதை ஃபஸ்ட்டு பிரிக்க தெரியணும். அதில் இன்ட்ரென்சிக் வேல்யூவில் இருக்குது, எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும்.
எக்ஸ்பெரியில் எக்ஸ்டென்சிக் வேல்யூ 0 ஆயிடும் அப்படிங்கிறது முக்கியமாக அவங்களுக்கு தெரியணும். இங்கே எக்ஸ்பெரி எப்போனே தெரியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டில் இருக்கக்கூடிய புல்லிஸ் அண்ட் பேரிஸை பார்த்து தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஃபிக்ஸடாகவே நமக்கு ஒரு ப்ரீ டிட்டர்மெண்ட் கால்குலேஷன் உள்ள சொல்லிட்டோமா, அந்த கால்குலேஷனில் அதிகமாக இருக்கிற வேல்யூவே எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான், அதை தான் டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் அவங்க இந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னு என்ன, இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத முதல் கால்குலேட் பண்ண தெரியணும். டெய்லி மார்க்கெட்டில் இந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் டிகே ஆக போகுது. அப்போ எக்ஸ்டென்சிக் வேல்யூ டிகே ஆகிறதுனால அந்த சைடு இருக்கக்கூடிய ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இது சாதகம். இதே ப்ரீமியம் எக்ஸ்டென்சிக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த சைடு இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸை வந்து இது பாதிக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் வந்துட்டு முதல் இதை தெரிஞ்சுட்டு அடுத்து நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக கிராஃபுக்கு போகலாம், சார்ட்டுக்கு போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் பிகினர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது அடிப்படை ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் இதை ஃபர்ஸ்ட் யாருமே அதிகமாக முற்பட மாட்டாங்க, கிராஃபுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக ஃபர்ஸ்ட் இதை சிம்பிள் இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன, எக்ஸ்டென்சிக் வேல்யூ என்ன, இது எப்படி கால்குலேட் பண்றது, இதை தெரிஞ்சிட்டாலே போதும். ஓகே சார், கண்டிப்பா இப்ப இவ்வளவு நேரமா இந்த ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னா என்ன, அதை வந்து அனலைஸ் பண்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தோம். சார்ட்டை மட்டும் அனலைஸ் பண்றது இல்ல, ஆப்ஷன் பிரீமியத்தையும் நம்ம அனலைஸ் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த டாபிக் சம்பந்தமா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட சேர்த்து ஜீபு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.